ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த அதிகாலை ஆராதனையிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் கடந்து போன 8 மாதங்கள் நம்மை பத்திரமாக பாதுகாத்து வந்ததும் வர இருந்ததுமான எல்லா விதமான ஆபத்துகளுக்கு மோசங்களுக்கு நம்மை விலக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் எண்ணி முடியாத அளவிற்கு அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய தேவன் நமது வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாக ரன் டு வின், நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு ஓட வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்திற்குள்ளதாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான தலைப்பு புது பலன் அடைதல், ரினியூவிங் யுவர் ஸ்ட்ரென்த். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அருமையான தேவ ஜனங்களே, நாம் வாழ்கிறதான இந்த தேசத்திலே நம்மை கலங்கடிக்க வைக்கிறதான பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளும். நாம் பயத்தின் வழியாக கடந்து சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிறதான ஒரு வெற்றி கிடைக்காமல் அந்த இடத்திலே தோல்வி வருகிறதான போது சோர்வடைந்து புலம்புகிறவர்களாக காணப்படுவோம். இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கடந்து வர வேண்டும். அதைதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அந்த புது பலன் என்று சொல்லுகிறது நம்முடைய சரீர பிரகாரமான பலன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரத்திலும் சரி, உணர்வு ரீதியிலும் சரி, எல்லா நிலையிலும் அவர் பலனை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனத்திலே முதலாவது சொல்லுகிறது, கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதான போது நாம் புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல போய் அமர்ந்து எந்த வேலையுமே செய்யாத படிக்கு அப்படியே சோர்வடைந்து சோம்பேறியாக இருக்கிறது அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நம்பி அவரை சார்ந்து அவருக்காக நாம் ஜெபத்திலும் தியானத்திலும் நேரத்தை செலவிடும்படிக்கு அவரோடு கூட நாம் போராடுகிறதான ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்குதல் அவரை நம்புகிறதை அது குறிக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவருடைய வாக்கு தத்தத்தின் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறதான அந்த வாக்கு தத்தத்தை நாம் சார்ந்திருந்து இளைப்பாறுகிறதான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுடையதான கட்டளைக்கு எப்படி காத்திருக்கிறானோ அப்படிப்பட்டதான ஒரு காத்திருப்பை நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 37:7, கர்த்தரை நோக்கி அவருக்காக காத்திரு, அவருக்காக அமர்ந்திரு, அவருக்காக அமர்ந்திருக்கும் போது அவர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி. ஒரு விவசாயி தன்னுடைய விதைகளை அவன் விதைக்கிறதான போது பல நாட்கள் அவன் காத்திருக்க வேண்டியது அவசியம். விதைத்ததான மறுநாளோ எந்த விதமான பலனையும் அவன் எதிர்பார்க்க முடியாது. அது சரியான மழை அமைய வேண்டும், சரியான உரங்களை அவன் இட வேண்டும். பல மாதங்கள் ஆனதற்கு அப்புறமாக நல்ல ஒரு விளைச்சலை அவன் கண்டடைகிறவனாக இருப்பான். அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம் தேவனுடைய சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால், புது பலன் அடைகிறவர்களாக இருப்போம். அதே பகுதி சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறவர்களாக இருப்பார்கள். புது பலன் என்று சொல்லும் போது ஒரு எக்ஸசைஸ் போல நாம் மாற்றி பெற்றுக்கொள்வது, நம்முடைய பலவீனங்களையும் சோர்வுகளையும் அசதிகளையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய இயலாமைகளையும் நம்முடைய முடியாத காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தை நாம் ஒப்படைத்து விட்டு அவருடைய புது பலனையும் புது சிந்தனைகளையும் புது பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு அனுபவமாக இருக்கிறது. வேதத்திலே அநேக ஜனங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய இயலாமைகளை தேவனிடத்திலே கொடுத்து அர்ப்பணித்ததான போது தேவன் அவர்களை பலப்படுத்தினதான ஒரு காரியம். பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, அவர் சரீர பிரகாரமான வேதனை வழியாக கடந்து செல்லுகிறார், சரீர பிரகாரமான முள் குத்துதல் வழியாக கடந்து செல்லுகிறார். ஆனால் தேவன் அவருக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி.
அதே போலதான் எலியா என்கிறதான தீர்க்கதரிசி, அவர் சோர்விழைந்து களைத்து போய் ஆற்றண்டையிலே அவர் அமர்ந்து இருக்கிறார். தேவன் காகத்தின் மூலமாக அவரை போஷிக்கிறார், போஷித்து பலன் அடைகிறார். இப்போது அவர் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அந்த பலன் அடைந்து மறுபடியுமாக தன்னுடைய பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக காத்திருக்கும் போது, தேவனுக்காக அமர்ந்திருக்கும் போது, தேவனை சார்ந்திருக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அடுத்த பகுதி சொல்லுகிறது பாருங்கள். அந்த வசனத்திலே, புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடுவார்கள், அவர்கள் நடப்பார்கள், எந்த விதமான சோர்வுகளோ களைப்புகளோ அசதிகளோ அவர்களை மேற்கொள்ளாமல் இருக்கும் என்று சொல்லி, பலன் அடைந்ததான போது அவர்கள் கழுகுகளைப் போல உயர எழும்புகிறவர்களாக இருப்பார்கள். சோர்விழந்து போய் இருக்கிறது இல்லை, சோர்விழந்து போய் அப்படியே படுக்கிறது இல்லை, மாறாக இன்னும் தேவனுக்காக ஓடுகிறவர்களாக இருப்பார்கள். எந்த மனிதன் தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறானோ அவன் ஒருபோதும் அவன் அடங்கி இருக்க மாட்டான், அவன் ஒருபோதும் சோம்பேறியாக இருக்க மாட்டான், அவன் எந்த நிலையிலும் குறைந்து போகிறவனாக தன்னை அவன் ஆக்க மாட்டான். மாறாக தேவனுக்காக உயர எழும்புகிறவனாக இருப்பான், தேவனுக்காக அவன் ஓடுகிறவனாக இருப்பான். ஒருவேளை அவன் வயது முதிர்ந்தவனாக இருக்கலாம், அல்லது வயது ஆகாதவனாக பாலிவனாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் தேவனுக்காக ஓட வேண்டும் என்கிறதான வைராக்கியம் அவனுக்குள் காணப்படும். தேவனுக்காக நடக்க வேண்டும் என்கிறதான வைராக்கியம் அவனுக்குள்ளதாக காணப்படும். அவனுக்குள் அப்படி இருக்கிறதான போது அவன் சோர்வை அவன் மாற்றி வைக்கிறவனாக இருப்பான். எபிரேயர் 12:1-2 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நேராக ஓட வேண்டும். ரோமர் 8:27 சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏசாயா 40:29 தேவன் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கடந்த மாதங்களில் எல்லாம் நீங்கள் அனுபவித்ததான வேதனைகள் நிமித்தமாக, அது உங்களுடைய வேலைகள் நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக சோர்ந்து போய் உடைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு புதிதான ஒரு மாதத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கிறதான தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய இயலாமைகளை முடியாமைகளை அவருடைய சமூகத்திலே நீங்கள் கொடுத்து விட்டு அவருடைய புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறதான போது அவருக்காக ஓட முடியும். அவருக்காக ஏதாவது காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்கிறதான வைராக்கியத்திலே நாம் காணப்படுகிறவர்களாக காணப்படுவோம். இந்த கழுகை பற்றி நாம் தேடிக்கொண்டிருக்கிறதான போது நான் இதை படிக்க நேர்ந்தது. என்னவென்று சொன்னால், ஒரு கழுகு 40-70 வரைக்கும் சராசரியாக அது உயிர் வாழுகிறதாக இருக்கும். ஆனால் ஒரு 40 வயது 40 வருடம் ஆகும்போது அந்த கழுகு தன்னுடைய இயலாமைகளை சந்திக்க ஆரம்பிக்கும். அதாவது தன்னுடைய அலகு மிகவும் சோர்வடைந்திருக்கும், பலனற்றிருக்கும், தன்னுடைய நகம் மிகவும் சோர்விழந்திருக்கும், மற்ற விதமான பட்சிகளை அதால் பிடித்து உண்ண முடியாத அளவிற்கு இருக்கும், தன்னுடைய இறகுகளால் அதால் பறக்க முடியாமல் அது ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கிறதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த வயது மூப்பின் காரணமாக. இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த கழுகு என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு உயரமான பாறையை நோக்கி, மலையை நோக்கி எப்படியாவது பறந்து போய் அங்கே அமர்ந்து அந்த பாறையிலே தன்னுடைய அலகை அது உரசி கொண்டே இருக்கும். உரசி அது உடைகிறது வரையிலும் அந்த பாறையிலே அது அப்படி செய்து கொண்டிருக்கும். அது உரசி உடைந்ததற்கு அப்புறமாக சிறிது சிறிதாக புதிதான அலகு முளைக்க ஆரம்பிக்கும். புதிய அலகு முளைத்ததற்கு அப்புறமாக அது முதலாவது அந்த சோர் விழுந்து அந்த பலனற்று இருக்கிறதான நகங்களை அது பிடுங்கி போடும். அதற்கு அப்புறமாக அந்த ஒன்றோடு ஒற்றி கொண்டு பலனற்று இருக்கிறதான இறகுகளை அது பிடுங்கி போடும். கொஞ்ச நாட்கள் ஆக ஆக சிறிது சிறிதாக இந்த நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கிறது, அந்த இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. அதால் மற்ற உணவுகளை பிடித்து கொள்ள முடியும் என்கிறதான பலன் அந்த நகத்திற்கு வருகிறது. இறகுகளால் பறந்து எவ்வளவு தூரம் வரையிலும் மேலே எழும்பலாம் என்கிறதான அந்த நம்பிக்கை அதற்கு வருகிறது. குறைந்தது ஒரு 5 மாதங்களாவது ஆகும். இந்த பீரியட் முடிந்ததற்கு அப்புறமாக தன்னால் மறுபடியும் எப்படி அது பறந்து இறைகளை
மேற்கொண்டு அது தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்டதோ அதே போல மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும். இதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் எந்த நிலையிலே நாம் உடைக்கப்பட்டு பலவீனப்பட்டு சோர்விழந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோமோ, ஆவிக்குரிய ரீதியிலே ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், தேவனுக்காக ஓட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அமர்ந்திருந்து நாம் புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறதான போது மறுபடியும் அவருக்காக நாம் ஓட முடியும். இந்த மாதத்திலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அதற்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்துவாராக. புது பலனை அவர் நமக்கு கொடுப்பாராக. அவருடைய புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு மாதமாக இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். அருமையான தேவஜனங்கள், இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடுவோமா? உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுகிறவர்கள் யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதா நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். தேவ பிரசன்னம், தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவர், புதிதாக பிறந்திருக்கிறதான வருடம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருகிறதாக காணப்படட்டும். பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், வேலையில்லாத சூழ்நிலை மாறட்டும், கடன்கள், கண்ணீரின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி ஒரு புதுமையை கர்த்தர் உருவாக்கும்படியாக செபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வையும் புதிய நிலைமைகளையும் நீர் உருவாக்குவீராக ராஜா. ஆண்டவர், சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கையிலும் சோர்வு இழந்து ஆண்டவரே பலனற்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, ஜெபத்தை கடவுள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமையட்டும் ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடையதான அந்நியமும் ஐக்கியமும் இன்னும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை அவர் புதுப்பிப்பாராக. ஆமென், ஆமென்.